source of inspiration, sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. நிதி அமைச்சர் மரிய வில்சன் மீதான வழக்குல சமரசம் செய்ய முடியாத வழக்க சமரச மையத்துக்கு அனுப்ப முடியாதுன்னு நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு. இந்த விவகாரத்தில் என்ன நடந்ததுன்ற தகவலை நம்ம கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே. நிதி அமைச்சர் மரிய வில்சன் மீதான வழக்கில் சமரசம் செய்ய முடியாத வழக்க சமரச மையத்துக்கு அனுப்ப முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு வருது. இப்போ இதற்கிடையில் நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழக நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு புதுச்சேரியில எழில் நகர்ல வசித்து வரக்கூடிய அவருடைய சகோதரர் மற்றும் அவருடைய மனைவி, சகோதரரின் மனைவியை தாக்கியதா லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கையோட அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்துல சமரச தீர்வு மையத்தை அணுகி தீர்வு காண உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில 4 முறை சமரச தீர்வு மையத்துல பேச்சுவார்த்தை நடந்த நிலையில மரிய வில்சன் தாக்கல் செய்திருந்த மனு இன்னைக்கு நீதிபதி லட்சுமி நாராயண் முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மரிய வில்சன் தரப்புல இரு தரப்புலும் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவடைய போது அடுத்த வாரத்துல இது தீர்வு எட்டப்பட்டு விடும் என்று மரிய வில்சன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹாஜா மொய்தீன் கிஸ்தி தெரிவித்திருந்தார். இதையடுத்து அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றச்சாட்டுகளின் கீழே பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்ப முடியாது என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது மாதிரியான வழக்குகளை சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்பலாம் என உத்தரவுகள் இருந்தால் அதை சமர்ப்பிக்கும்படி மரிய வில்சன் தரப்புக்கு நீதிபதி உத்தரவிட்டு இந்த விசாரணையை ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.